உன் பெயர் என்ன? அடியேன் பெயர் மாயன் சுவாமி. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பகவத் கிருபா கடாட்சம் சித்திரஸ்து. எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு. மிகவும் பணிவுடன் பேசுகிறாயே, இவற்றை எங்கு கற்றுக்கொண்டாய்? சிலவற்றை என் தந்தையாரிடமிருந்து அறிந்து கொண்டேன். பலவற்றை இயற்கை அடியனுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசும் நீ சற்று முன் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாயப்பா? சேற்று நீரை அள்ளி பருகிக் கொண்டிருந்தேன் சுவாமி. ஏனப்பா அப்படி செய்தாய்? கஞ்சிக்காக காத்திருந்தேன் சுவாமி, வரவில்லை. வேறு என்ன செய்வது? எனவே இந்த மண் சுவருக்கு மண்ணிட்டேன் சுவாமி. அது தவறா சுவாமி? சுவாமி, இவன் என்ன சொல்கிறான்? மாயா, நீ உன் திருவாயால் இவர்களுக்கு விளக்கம் அளித்துவிடு. சுவாமி, தங்கள் முன்னால். ஆம், நான் தான் உன்னை விளக்கச் சொல்கிறேன். சொல்லப்பா. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. பஞ்சபூதங்களில் இந்த உடம்பு பூமி எனப்படுகிறது, அதாவது மண். இந்த மண்ணில் கரைத்த மண்ணை கலப்பதில் தவறில்லை என்று அப்படி செய்துவிட்டேன் சுவாமி. இறுதியில் இந்த மண்ணுடம்பு மண்ணோடு கலக்கப் போகிறது. அப்பா, நீ மாயனா அல்லது அந்த மாறனா? பெரிய நம்பி, அடியேன் சுவாமி. இவன் உதிர்த்த வார்த்தைகளை கேட்டாயா? என்னை சிலை போல் ஆக்கிவிட்டான் சுவாமி. அப்பா மாயனே, இயற்கைக்கு மாறான உன் செய்கையால் அந்த மாறன் என்று போற்றப்படும் நம் சடகோபன் நம்மாழ்வாரை ஞாபகப்படுத்தினாய். மாறனை என் பார்வையில் நேராக நிறுத்தினாய். எனவே உன்னை நான் இனி மாறநெறி நம்பி என்று அழைப்பேன். சரியா? இந்த அடிமைக்கு தங்களாலேயே பெயர் சூட்டப்பட்டது. இனி இந்த உடைமையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும் சுவாமி. வேறு விஷயங்களில் எனக்கு இனி நாட்டமில்லை சுவாமி. உனக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் செய்து வைப்போம். வா என்னோடு. இப்போது புரிகிறதா திருக்கோஷ்டி, நான் ஏன் அவனை சீடனாய் பெற்றேன் என்று? அவன் அளித்தது ஆச்சரியமான தத்துவ விளக்கம்தான். அந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னை நம்மாழ்வாரிடம் கொண்டு சென்று விட்டான். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் சுவாமி? நம்பி, நம் உடலில் வாயுவானது பல வேலைகளை செய்கிறது. சடம் என்னும் காற்றானது கருவில் இருக்கும் சிசுவை வெளித்தள்ளுகிறது. அதுவரை பகவத் தியானத்தில் இருந்த அந்த சிசு சடம் என்னும் காற்றால் வெளிவந்தவுடன் இந்த உலக பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறது. கருவிலேயே திருவுடைய நம்மாழ்வார் நம்மை கர்ம பந்தத்தில் தள்ளும் சடம் என்னும் காற்றை கோபித்துத்தான் சடகோபன் என்றும் மற்ற சராசரி ஜீவனிலிருந்து மாறுபட்டதால்தான் மாறன் என்றும் பெயர் பெற்றார். அதை அடியேனும் அறிந்திருக்கிறேன் சுவாமி. அந்த மாறன் சடகோபனை போன்றே இந்த மாயனும் பிறவி ஞானியாக இருந்ததால் எனக்கு மாறனை நேராக உணர்த்திய நம்பியாக, மாறநெறி நம்பியாக தெரிகிறான். இவன் நிச்சயம் உன்னிடமிருந்து பல தத்துவங்களை பெற தகுந்தவன்தான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அதை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது குருநாதா. இருப்பினும் என் மனம் இதில் உடன்பட மறுக்கிறது. அதற்கு காரணம், அரும்பாடுபட்டு நீ பெற்ற கல்வியை சுலபமாக பிறருக்கு கற்றுத்தர நீ விரும்பவில்லை. மேலும் சம அந்தஸ்தை நாடுகிறது உன் மனம். அப்படித்தானே? அது வந்து திருக்கோஷ்டி, ஒன்றை நினைத்துப் பார். வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை அளிக்க தீர்மானித்த கண்ணனான எம்பெருமான் யாதவ குலத்தில் அன்றோ வந்து பிறந்தான். அவ்வளவு ஏன், அறிவுக்கு கடினமான மறைபொருள் வேதத்தை அனைவரும் எளிதில் புரியும் வண்ணம் தமிழ் வேதமாக நமக்களித்த ஆச்சாரியார் நம்மாழ்வார் உதித்தது
வேளாளர் குலமாயிற்றே. அவரின் அருள் செயல்களை நாம் நித்தியபடி சேவித்து வருகிறோம் அல்லவா? அந்த உயரிய தத்துவத்தை மாரநெறி நம்பிக்கை தருவதில் எங்கு குறையாகப்படுகிறது உனக்கு? சுவாமி, நான் உன்னை குறைவாக கூறவில்லை. ஞான பசியோடு வந்தவனுக்கு உயர் வைணவ தத்துவ உணவை அளிக்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். அடிப்படை விஷயம் முதல் பரத்தை அடையும் மிகப்பெரிய விஷயம் வரை உன்னை விட யாரால் தெளிவாக பாடம் நடத்த முடியும்? அதனால்தான் மாரநெறி நம்பியை உன்னிடம் சம்பிரதாய விஷயங்களை கற்றுக்கொள்ள அனுப்பினேன். இருப்பினும் சுவாமி, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், நம்பி, நான் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிவிட்டேன். இது என் கட்டளையாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நீ ஆக வேண்டிய காரியத்தை பார். உத்தரவு குருநாதா. திருக்கோஷ்டியூர் நம்பிகளே, மாரநேர் நம்பிக்கு ஒரு நல்ல நாளில் சிக்ஷையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே? மலராண்டான், நம் ஆச்சாரியர் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பவர். ஆனால் நான் அப்படி எடுத்துக்கொள்பவன் அல்ல. அப்படியானால் ஆச்சாரியார் கட்டளையை மீறப் போகிறீர்களா? அப்படியல்ல. என் மனதிற்கு என்று சரி என்று படுகிறதோ அன்று அந்த மாரநேர் நம்பிக்கு நம் சம்பிரதாய ஆரம்ப கல்வியை புகட்ட ஆரம்பிப்பேன். அதுவரை அவன் பொறுமையுடன் இருந்துதான் ஆக வேண்டும். நம் ஆச்சாரியருக்கு எவரையும் தன் அருளுக்கு பாத்திரமாக்குவதுதான் முக்கியம். எனக்கு என் கொள்கை முக்கியம். இங்கிருக்கும் பெருமாளின் பெயர் ஆதிகேசவன் தானே? ஆமாம். அதில் என்னம்மா சந்தேகம் உனக்கு? போன முறை நம் திருமலைக்கு போயிருக்கும் போது அந்த பெருமாளின் பெயர் வெங்கடேசன் என்று தானே சொன்னீர்கள்? ஆமாம், ஸ்ரீனிவாசன் என்று அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. திருவரங்கத்தில் இருக்கும் பெருமாளுக்கு அரங்கநாதன் என்ற பெயர் இல்லையா? ஆமாம். என்ன இன்று கேள்வி மேல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? இருங்கள் அப்பா. திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி என்றுதானே பெயர்? ஆமாம். எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள் பெருமாள் ஒன்றுதான் என்று? சரி. அப்படியானால் பெருமாளுக்கே இத்தனை பெயர்கள்? பெருமாள் என்று ஒரே பெயர் வைத்திருக்கலாமே? சரி, நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கொண்டே வா. உன் கேள்விக்கு தன்னால் விடை கிடைக்கும். கேளுங்கள் அப்பா. அம்மா உன்னை எப்படி அழைப்பார்? தஞ்சு என்று. நான் உன்னை எப்படி அழைப்பேன்? தஞ்சம்மா என்று. எதிர் வீட்டு பாட்டி உன்னை எப்படி அழைப்பார்? தஞ்சாம்பா என்று. உன் சிநேகிதி சாவித்ரி உன்னை எப்படி அழைப்பாள்? போங்கள் அப்பா, நான் சொல்ல மாட்டேன். சரி, நானே சொல்கிறேன். வெள்ளை பூசணி என்றுதானே? இப்படி சிறுமியான உன்னையே நாங்கள் வெவ்வேறு பெயர் வைத்து அழைக்கும் போது பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளையும் அகிலத்தையும் படைத்த அந்த ஆண்டவனை பல்லாயிரம் பெயர்களால் அழைப்பதில் தவறென்ன இருக்கிறது? சரி, வா. நமஸ்காரம் ஆறாமுதன் சுவாமி. நமஸ்காரம். நாம் சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆமாம். தாங்கள் ஊரில் இல்லை போலும்? ஆமாம். திருப்புல்லானியில் என் மருமானை பார்க்கப் போயிருந்தேன். அவனுக்கு வைதீக காரியங்களில் என் உதவி தேவைப்பட்டது. அதனால் கொஞ்ச நாட்கள் அங்கிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்புதான் ஊருக்கு வந்தேன். தங்கள் அகத்தில் எல்லோரும் சௌக்கியம்தானே? அகத்தில் அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். இவள் என்னுடைய சீமந்த புத்திரி தஞ்சமாம்பாள். சரிதான். என்ன இவளை எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள்? தஞ்சமாம்பாளை எனக்கு தெரியாதா என்ன? உங்கள் ஊரிலேயே சுட்டிப்பெண் யாரென்று கேட்டால் இவளைத்தானே சுட்டி காட்டுவார்கள்.
சுட்டிதான். வாய் நிறைய கேள்விகள். பதில் சொல்ல எனக்குத்தான் வாய் வலிக்கிறது. நம் சம்பிரதாயங்களில் மிகவும் நாட்டம் கொண்டவள். இவளுடைய அம்மா சற்று பிழறினால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாள். மன்னிக்க வேண்டும். பெருமாளை சேவிக்க வந்தவரை தடுத்து நிறுத்திக் கொண்டு வார்த்தையாடிக் கொண்டிருக்கிறேனோ? அப்படியெல்லாம் இல்லை. ராமானுஜனுடன் தான் வந்தேன். திடீரென்று ஏதோ ஒரு சன்னதிக்குள் நுழைந்திருப்பான் என்று நினைக்கிறேன். சில சமயங்களில் கோவிலில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருப்பான். அவனை தேடிக்கொண்டுதான் வந்தேன். நீங்கள் கண்ணில் பட்டீர்கள். ராமானுஜனுக்கு இந்த கோயில் புதிதா என்ன? அவன் வந்து விடுவான். அவன் வரும் வரை சற்று மண்டபத்தில் உட்காரலாம். சரி. தஞ்சமாம்பா, நாங்கள் மண்டபத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ வேண்டுமானால் பிரதட்சணம் செய்து விட்டு வாயேன். சரியப்பா. வாருங்கள் சோமயாஜி, அமருங்கள். ஆன்மீகத்தில் புதிதாய் ஏதாவது சந்தேகம் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. தங்களைத்தான் கேட்கலாம் என்று இருக்கிறேன். தீர்த்து வைக்க வேண்டும். எனக்கு தெரிந்தால் நிச்சயம் தீர்த்து வைக்கிறேன். அதற்கென்ன தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லாமல் தெரிந்தால் தீர்த்து வைக்கிறேன் என்று கூறுகிறீர்களே, இதுதான் தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி உயர்ந்த வைணவராய் காட்டுகிறது. அட, நீயா? என்ன, அன்று பரமபத விளையாட்டில் உன் தோழிகள் அனைவரையும் நீ வென்று விட்டாயா? வென்றுவிட்டேன். நீங்கள் எனக்கு தாயம் போட்டு கொடுக்கவில்லை என்றால் அன்று நான் தோற்று போயிருப்பேனோ என்னவோ. நான் தான் அன்றே சொன்னேனே, தாயம் போட்டு கொடுத்தது நான் அல்ல என்று. கண்ணால் பார்த்ததே எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும்? உங்கள் கையிலிருந்து தானே தாயக்கட்டை உருண்டது. உன் உதடுகளிலிருந்து பெருமாளே என்ற வார்த்தை உதிர்ந்ததால் தான் என் கையிலிருந்து தாயக்கட்டை உருண்டது. அவரின் அருளால் தான் தாயமும் விழுந்தது. பெருமாள் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையா? உனக்கும் கூட அப்படி ஒரு நம்பிக்கை இருப்பது உனக்கே தெரியவில்லை. அந்த நம்பிக்கையோடு நீ தாயக்கட்டையை உருட்டியிருந்தாலும் தாயம்தான் விழுந்திருக்கும். எதுவாயினும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்கு இன்று வாய்ப்பு கிடைத்து விட்டது. சரி, நான் இங்கிருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா கோவில் வாசப்படியில் என் அப்பாவிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். ஓ, உன் அப்பாவோடு தான் வந்திருக்கிறாயா? நீங்கள் உங்கள் அப்பாவுடன் வந்திருக்கிறது போல் நானும் என் அப்பாவுடன் தான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பாவிடம் சொல்லாமல் இங்க வந்து படிக்கட்டுகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் என் அப்பா அனுமதி தந்தனால்தான் பிரதட்சணம் செய்ய வந்தேன். நீ மிகவும் புத்திசாலிதான். ஏன், எப்படி சொல்கிறீர்கள்? நான் என் அப்பாவிடம் அனுமதி பெறாமல் வந்துவிட்டது தவறு என்று வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் சொல்கிறாயே, இது புத்திசாலித்தனம் தானே? அச்சோ, நான் உங்களை குற்றம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அப்படி சொல்லவில்லை. சரி, எதற்கு இந்த வீண் வாதம்? இதோடு விட்டு விடலாம். மீண்டும் நீ என்றாவது பரமபதம் விளையாடும் போது நாம் சந்திக்கலாம். தாயம் வேண்டி நான் தவிக்கும் போது நீங்கள் வந்து தாயம் போட்டு குடிப்பீர்களா? இல்லை, நான் முன்பு சொன்னதைதான் இப்போதும் சொல்கிறேன். பெருமாளை வேண்டிக்கொள். நீ விரும்புவது எதுவாயினும் கொடுக்க அவர் ஒருவரால் தான் முடியும். அப்படியா? அப்படித்தான். எது வேணுமானாலும் வேண்டிக் கொள்ளலாமா? நியாயமானது எதுவாக இருந்தாலும் தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். நிச்சயம் அவர் கொடுப்பார். சரி, தண்ணீர் தீர்ந்து விட்டது. நான் சென்று குளத்திலிருந்து எடுத்து வருகிறேன். நீ போ, உன் அப்பா தேடிக் கொண்டிருப்பார். வாருங்கள் வாருங்கள். ஆறாமோதம் சுவாமி, எப்படி இருக்கிறீர்கள்? மிக்க நலமாக இருக்கிறேன். தாங்களும் நலம்தானே? ஆதிகேசவன் திருவடிவாரத்தில் இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? நலமோடு இருக்கிறேன். வெகு நாட்கள் கழித்து வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
ஆம் சுவாமி, எப்போது ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தாலும் இங்கு எழுந்தருளி இருக்கும் ஆதிகேசவனையும் தரிசித்துவிட்டு செல்வதுதான் என் வழக்கம். இம்முறை என் மகள் தஞ்சமாம்பாளையும் அழைத்து வந்திருக்கிறேன். குழந்தையும் வந்திருக்கிறாரா? ஆ, இதற்கு முன்பு இங்கு வந்ததில்லையா அவள்? நினைவு தெரிந்து வந்ததில்லை. தற்போது இங்கு புறப்பட்டவுடன் தானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள். குழந்தைகள் எது எதற்கோ அடம் பிடிக்கிறார்கள். உங்கள் மகள் தஞ்சாம்பாள் பெருமாளை தரிசிக்கத்தானே அடம் பிடித்தாள். நல்ல விஷயம்தானே? உண்மைதான். அப்படி வருபவள் பெருமாளை பற்றி பல கேள்விகள் எழுப்பியபடியே வருவாள். என்னால் தான் பதில் சொல்லி மாளாது. பெருமாளிடம் அந்த அளவுக்கு பட்டென்று சொல்லுங்கள். பெருமாளிடம் மட்டுமல்ல, நம் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் மிகவும் ஈடுபாடு காட்டுவாள். ஓ, அப்படியா? மிகவும் அற்புதமான பெண்தான் உங்கள் மகள். அவள் இன்னும் சன்னதிக்கு வரவில்லையா? அப்பா, வா தஞ்சமாம்பா, எவ்வளவு நேரம் நீ எங்கிருந்தாய்? நான் இக்கோவில் பிரகாரங்களை சுற்றி வந்தேன் அப்பா. அது மட்டுமில்லை, இங்குள்ள தூண்களும் அதில் காணப்படும் சிற்பங்களும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதை நான் நிதானமாக ரசித்துவிட்டு வந்தேன் அப்பா. ஆறாவதரே, உங்கள் மகள் எதையும் நிதானமாக ரசித்து மனதில் நிறுத்துவாள் போல் இருக்கிறது. அம்மா, இவர்தான் நம் பிரார்த்தனைக்காக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்பவர். நமஸ்கார். ரொம்ப சந்தோஷம் குழந்தாய். இன்று போல் என்றும் குணவதியாக இருக்க பெருமாளை பிரார்த்தனை செய்து கொள். கேட்டவருக்கு கேட்டதை தரும் கேசவன் இவன். சுவாமி, பெருமாளுக்குரிய அர்ச்சனைக்குடையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆறாமுதரே, பெருமாளுக்கு தளிகை சாத்துபடியாகும் நேரம் இது. அர்ச்சனை தட்டி இங்கே இருக்கட்டும். நம் ஸ்ரீதர் பட்டர் இங்கே வருவார். அவர் அர்ச்சனை செய்து பிரசாதம் கொடுப்பார். சரி சுவாமி. தஞ்சமாம்பா, சீக்கிரம் பெருமாளை வேண்டிக் கொண்டு அர்ச்சனை முடிந்தவுடன் நாம் புறப்பட்டாக வேண்டும். ஆறாமுதரே, மகளை ஏன் அவசரப்படுத்துகிறீர்கள்? கல்தூண்களையும் கோவில் சிற்பங்களையும் ஆழ்ந்து ரசிக்கும் தஞ்சம்பாள் சூரியகோடி பிரகாசமான ஆதிகேசவனை சட்டென்று சேவித்து விட்டு வந்து விடுவாளா என்ன? ரசிக்கட்டும், ஆதிகேசவனை ஆழ்ந்து ரசிக்கட்டும். அவள் மனதில் உள்ள பிரார்த்தனைகளை பெருமாளிடம் நன்றாக சேவித்து விட்டு வரட்டும். நாம் சற்று மண்டபத்தில் அமர்ந்து உரையாடி கொண்டிருப்போம். வாரும். சரி பட்டரே. தஞ்சமாம்பா, நாங்கள் இருவரும் கருட மண்டபத்தில் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். நீ பெருமாளை சேவித்து விட்டு அங்கு வா. சரி அப்பா. வாருங்கள். வாரும். பெருமாளே, கேசவா, என்னுள்ளம் நீ அறியாததால் பேசாத கல் சிற்பங்களை பிரகாரத்தில் கண்டபோது பேசும் பொற்சிற்பம் போல் ராமானுஜரை கண்டேன். உன் கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவரை கண்டு நான் பேசிய பின் அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றிவிட்டது. ஒரு பெண்ணிற்கு சிறுவயதில் தந்தையே காப்பு, வயது வந்து திருமணமான பின் அவள் மணாளனே பாதுகாப்பு என்று என் அம்மா என்னிடம் கூறியிருக்கிறாள். ஏ கேசவா, இந்த தஞ்சம்பாளுக்கு ஒரு மணாளன் என்றால் அது இந்த ராமானுஜரையே என்று என் மனதில் வரித்து விட்டேன். அவரும் நியாயமான கோரிக்கையை பெருமாள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று உறுதியோடு கூறியிருக்கிறார். நானும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் கோதையின் பக்திக்காக நீ உன்னையே அவளுக்கு மணாளனாய் கொடுத்தாய். நான் கோதை அளவுக்கு உயர்ந்த பக்தை அல்ல. இருப்பினும் நான் சிறிதளவாது பக்தி செய்திருந்தால் அதுக்கு பலனாக ராமானுஜரையே எனக்கு மணாளனாய் கொடு. திருவருள் புரியுங்கள்.